கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 2025 வருடம் 11 மாதங்கள் பாதுகாத்த கர்த்தர் இந்த 12வது மாதத்தையும் காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். இந்த 12வது மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்துள்ள தேவனுடைய வாக்கு தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 12வது வசனமாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அந்த தெய்வ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்தில் எத்தனையோ வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்விலே கர்த்தர் தந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை மறக்கவில்லை, அவர் உங்களை நினைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் அது ஆசீர்வாதங்களை யாவற்றையும் கர்த்தர் தந்து நம்மை உயர்த்தரல. அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சித்தத்தை செய்ய நம்ம முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்த நல்ல பிதாவே என்று துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிற தகப்பனே, 2025வது வருடம் கர்த்தாய் 11 மாதங்கள் கிருபையினால் பாதுகாத்த கர்த்தர் இந்த 12வது மாதம் இந்த முதலாவது நாளையும் காணும்படியாக கர்த்தர் செய்த பிரதான கிருபைக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தர் நீங்கள் தந்திருக்கிற வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று இங்கே வாக்கு தத்துவம் பண்ணிருக்கீங்க. உங்கள் வாக்கு தத்துவத்தை நாங்கள் விசுவாசித்து ஏற்றெடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் தமது மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தலும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வருடம் முழுவதும் பாரத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் கூட காணப்பட்ட எந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் இந்த காலவேளை பரிசுத்த ஆவியானவர் அந்த சகோதரனோடு சகோதரியோடு கூட நீங்கள் சொல்கிறீங்க, அப்பா கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் நீங்கள் வாக்கு கொடுக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பன். இந்த வேளை கர்த்தருடைய மகிமை பிள்ளையோட வாழ்க்கையில கண்டு கொள்ள கர்த்தர் நீங்கள் கிரியை சிதறும்படியாக செபிக்கிறோம். நன்மைகளை காண விடாதபடிக்கு, ஆசீர்வாதங்களை காண விடாதபடிக்கு 11 மாதங்கள் தடுத்து நிறுத்தின எல்லா சத்துரு அதிகாரங்கள், பிசாசின் தந்திரங்கள், இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவிந்திய கிரிகள், வானமண்டல பொல்லாத சேனைகளை நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடித்து ஜெயமெடுத்து செபிக்கிறோம். அருமையான சகோதர சகோதரியுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் நன்மையாய் வாய்க்க பண்ணி கொடுத்தருளும்படி ஆக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் தொட்டு ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. கிட்டவும் தூரமாகவும் வெளிநாடுகளிலும் காணப்படுகிற சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படி ஆக செபிக்கிறேன். கண்ணீர்கள், பாரங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள், அடர் இயக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி சமாதான சந்தோஷத்தை உடைய பிள்ளைகளுக்கு என் தேவநீர் கொடுப்பீராக. எதிரிட்டு வருகிற எல்லா துஷ்ட வியாபார சக்தியின் வல்லமைகளையும் கர்த்தர் முறியடித்து போடும்படி ஆக செபிக்கிறோம். சமாதான சந்தோஷத்தை கர்த்தர் நீங்கள் கொடுப்பீராக. இந்த மாதத்திலும் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. வேலை கடந்து செல்கிற பகுதிகள், திரும்பி வருகிற வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து கர்த்தர் தாங்கி நடத்தும்படி ஆக செபிக்கிறோம். ஆண்டவர் பண்டிகை நாட்கள் வருகிற தேவரின் அறிவீர். ஆண்டவர் அதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே தமது பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் வாய்க்க பண்ணி கொடுத்தருளும்படி ஆக செபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பே என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் அவனமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படி ஆக செபிக்கிறோம். ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் நீங்கள் சந்தித்து தருவீராக. ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும்படி ஆக செபிக்கிறோம். யார் யார் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்களோ அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணுங்க. ஒரு பெரிதான கர்த்தாவை அனுக்கிரகத்தை ஊழியத்தின் பாதையில் பிள்ளைகள் கண்டு கொள்ள கர்த்தர் நீங்கள் உதவி செய்தருளும்படி ஆக செபிக்கிறேன். ஒவ்வொருடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. இந்த தேவநீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஆக செபிக்கிறேன். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.